அவ்வளோ. ஹலோ நண்பர்களே, ஸோ இது அக்கா வீட்டில் நாள் 4. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை. ஸோ எதுக்காக எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் பக்கத்துலேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஆனியன் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆனியன் வந்து எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆனியனெல்லாம் பிளேட்டில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நேற்று செஞ்ச கேசரி இருக்குல்ல, அது கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு மாவு ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு வெங்காயத்தை மேலே பரபரன்னு தூவிட்டுட்டு நல்லா வேகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நெய்யை மேலே ஊற்றிட்டு. ஸோ தோசை நல்லா வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான தோசை ரெடியாக போகுது. ஸோ தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடும் திருப்பி போட்டோம். ஸோ கோல்டன் கலரில் தோசை நல்லா சூப்பராகவே இருந்துருந்துச்சு. ஸோ நானும் பார்த்திங்கன்னா 3 தோசையை வாங்கிட்டு வந்து அக்கா கொடுத்தாங்க. ஸோ சாம்பார் சட்னி எல்லாமே வச்சு தோசை எடுத்து சாம்பார் சட்னியில் வச்சு அந்த உருளைக்கிழங்கோடு டிப் பண்ணி சாப்பிட்றப்ப அடாடாடாடாடாடா சொர்க்கையா அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புட்டு பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ மிக்சியில் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு அரைச்சிங்கன்னா ஒப்புட்டு ரெடி பண்ணலாம். அந்த ப்ராசஸ் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒப்புட்டு சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக அக்கா பையனோட விளையாடிட்டு தூங்கியாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க guys.